உங்களுக்கு இந்த கூட்டணி விருப்பம் இல்லை அப்படின்னா தைரியமா வெளில போயிருக்கலாமே. கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டீங்களா? ராஜ்யசபா எம்பி சும்மாவா? ஒரு ராஜ்யசபா எம்பி அது எவ்வளவு பெரிய லீவரேஜ் கொடுக்கும்? எதற்காக தமிழ்ல திமுக ஒரு ராஜ்யசபா எம்பியை விட்டு கொடுத்தது? ஏன்னா உங்களுடைய குரல் அங்க பாஜக RSS எதிராக அந்த குரல் அங்கே ஒலிக்கும் அப்படின்னு தானே சொல்லி விட்டு கொடுத்தோம் ஒரு ராஜ்யசபா எம்பிய. அதை வக்கனையாக வாங்கிக்கிட்டீங்கல்ல. இப்ப ராஜினாமா செய்திருவார்களா? வேண்டான்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? என்ன லாஜிக்கு? அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டிக் டு தட் டெசிஷன். அதுதான் லீடர்ஷிப். தேர்தலில் தோல்வியுற்றது திமுக, அதனால நாங்கள் வருறோம் அப்படின்னா அப்ப 2019 திமுக அதை செய்திருக்கலாமே, 2024 செய்திருக்கலாமே. அதுதான் ஒரு சீரிய தலைமைக்கும் ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க தலைமைக்கும் இப்படி ஒரு யார் வேணா டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு இருக்கக்கூடிய தலைமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள்.